ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மின்சாரத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பில் 3 முக்கியமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் யோசிப்பீங்க, மின்சாரத்துறையில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இந்த ஜாப்பை பற்றி நிறையா உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி யோசிப்பீங்க. பட் இதில் நீங்கள் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் நீங்கள் பண்ணவே தேவையில்லை. ஒன் டைம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், உங்களோட லைஃபே செட்டில். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஜாப் தான். ஸோ எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல், இந்த ஜாப்பை பற்றி எந்தவித நாலேஜுமே இல்லாமல் இருந்தாலுமே சரி, உங்களுக்கு அவங்க ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு ட்ரைனிங் உங்களால் கற்றுக்க முடியும். ஸோ இந்த ட்ரைனிங் டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 பார்த்தீங்கன்னா சேலரி தருவது அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ரைனிங்கை முடிச்சு நீங்கள் ஜாப்பில் செலக்ட் ஆகும்போது உங்களுக்கு 65,000 பார்த்தீங்க அப்படின்னா மாத சம்பளம் தருவது அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி, இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராப்பராக ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக எங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா தெளிவாக அந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் செலக்ட் ஆக முடியும். ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா, எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்லேருந்து வந்திருக்காங்க. மின்சாரத்துறையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுதான் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. நீங்கள் ப்ராப்பராக எப்படி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வந்து நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், நீங்கள் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், ஸோ எல்லா லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நம்ம சொல்லியிருக்க ஜாப் பற்றி டீட்டெயிலாக வந்து இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் படிக்கிறனா நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்துருக்கக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு நீங்கள் ஒரு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான லிங்க் ஜென்ரேட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் மட்டுமே எடுத்துக்கும். இதில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்பர் டியூரேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஸோ நம்பர் டியூரேஷன் எதற்காக ஓடு அப்படின்னா உங்களுக்கான லிங்க் ஜென்ரேட் ஆகிறதுக்காக மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நம்பர் டியூரேஷன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்ற வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். 0 அப்படின்ற வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மேலே இருக்க சைட்டை அப்படியே ஸ்க்ரால் ஆகி ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதற்கான பேஜை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். அதாவது உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், கவர்மெண்ட் வெப்சைட் லிங்க், இதில் எந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்கை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக எல்லா லிங்குமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா லிங்குமே உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னால ஸோ முடிஞ்ச அளவு எல்லா லிங்குமே ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாப்பில் என்ன மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி டிசிப்ளின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டிசிப்ளினை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் இன்ஜினியரிங் ட்ரைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஜிஇடின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெயினினா உங்களுக்கு எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து ஒர்க்கும் கொடுக்குறது தான் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேஷன் ரிலேட்டடாக, பிஇ ரிலேட்டடாக, இசி எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், நெக்ஸ்ட் இஎன்ஐ அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட், அடுத்து சிஎஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ட்ரிபிளியில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட் அண்ட் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட அனைத்து உறுப்பினரே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40,000 ஆரம்பித்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அப்ளை லிங்க்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் ஹியர் அப்படின்றத கிளிக் பண்ணி
அந்த 15 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். வெயிட் பண்ணி அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லியிருக்கும். அதில் பக்கத்தில் சாரி இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், சாரி கோச்சிக்காதீங்க. ஸோ கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் த போஸ்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு டெம்பரரி ஐடி போடுங்க. ஸோ டெம்பரரி ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்பர்ஸோ இல்லை ஏதோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. உங்களோட டேட்டா பர்த் நீங்கள் கொடுத்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்னு சொல்லி கேட்பாங்க. இது உங்களோட நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி டாப் போனீங்கன்னு இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இடத்துல உங்களோட அப்ளை பண்ண ஒரு லிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்களே 6/2025 கொடுத்துருக்காங்களே இதான் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல 6/2025 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துல போஸ்ட் வார்டு அப்ளைன்னு இருக்கும். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும். இதில் உங்களோட ஃபுல் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபாதர் நேம் வந்து கொடுத்துங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜெண்டர் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றது டிரான்ஸ்ஜெண்டரா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களோட கேட்டகரி என்னவோ என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு என்ன உங்களோட கேட்டகரியோ அந்த கேட்டகரியும் இதில் நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட ஸ்டேட் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட நேஷனாலிட்டி என்ன, நெக்ஸ்ட் உங்களோட மேரேஜ் ஆயிடுச்சா ஆகலையா, நெக்ஸ்ட் உங்களோட ரிலிஜியன் என்ன, உங்களோட ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குது, உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் தான் உங்களோட டிரைவிங் லைசன்ஸு, நெக்ஸ்ட்டு உங்களோட பேன் கார்டு இருந்துச்சுன்னா உங்களோட பேன் கார்டு, நெக்ஸ்ட்டு ஈஸியாக ரிலேட்டடாக உங்களோட சர்டிஃபிகேட் இருக்குன்னா அதோட நம்பர்ஸு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட பின்கோடு, நெக்ஸ்ட் உங்களோட சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிக்ட், நெக்ஸ்ட் உங்களோட டோர் நம்பர் ரிலேட்டடாக, நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் என்ன, நெக்ஸ்ட் உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட பின்கோடு என்ன, நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டுமே சேம் அட்ரஸ் தான் அப்படின்னா ஸோ நீங்கள் சேமாக கொடுத்துக்கோங்க. இல்லை சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாற்றி நீங்கள் கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எந்த இதில் படிச்சிங்க, எவ்வளோ மார்க்கு, எந்த காலேஜில் படிச்சிங்க, உங்களோட மார்க் ஷீட்டோட நம்பரு, உங்களோட பெர்சன்டேஜ் என்ன யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, எந்த இயர் நீங்கள் படித்து முடிச்சிங்க அப்படின்ற விஷயங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் படித்த காமனான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ப்ராப்பராக கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் பேச தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரியும் அப்படின்றத கொடுங்க. உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா தமிழ் அப்படின்றத கொடுத்துட்டு பேச படிக்க எழுத தெரியும். இல்லை இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு பேச மட்டும் தான் தெரியும், இல்லை எழுத தெரியாது அப்படின்னா சொல்லி நீங்கள் டிக் மார்க் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். ஈஸியாக அவங்கள பார்த்து இது பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் உங்களோட டாக்குமெண்டேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட மார்க் ஷீட்டு, உங்களோட டாக்குமெண்டேஷன், ரிட்டன் எக்ஸாமோட டாக்குமெண்டேஷன் எல்லா விஷயங்களும் சூஸ் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட 10th 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களோட 12th சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் நீங்கள் கிராஜுவேஷன் முடிக்கணும் உங்களுக்கு கிராஜுவேஷனோட சர்டிஃபிகேட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி காமனில் எல்லா விஷயங்களும் நீங்கள் ப்ராப்பராக முடிச்சுட்டு சப்மிட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஈஸியான ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதா வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆல் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 rupees பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டோட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை உங்களால் கிளியர் பண்ணிக்க முடியும் சென்னையில் இருந்துக்கிட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா 5/6/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு இந்த சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் ப்ராப்பராக ஷேர் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.